ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு நம்ம 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம், 2 தக்காளி, ஒரு 20 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகா. காரத்துக்கு வேணும்னா இன்னும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கி விடுறோம். 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி போட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்குறோம். அதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை நறுக்கி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி ஆற வச்சு அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆனோடனே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி காஷ்மீர் சில்லி கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜாரை கழுவி ஊற்றிட்டு அந்த தண்ணியையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அடுப்பை கொஞ்சம் பாதி சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடும். பச்சை வாடை போய் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நமக்கு கடையில் இருக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் வேணும்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த சுகர் தான். இந்த சுகர் ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம் நான் காரமாகவே சாப்பிட்டுக்கிறேங்கிறவங்க இந்த சுகரை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா உடஞ்சிருங்க. ஸோ பன்னீரை ரொம்ப நேரம் வேக விடாமல் கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் அதில் கொதிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். 8 மினிட்ஸில் கொதித்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம 1 க்யூப் பட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இதில் முக்கியமானதே இந்த கஸ்தூரி மேத்தி தாங்க. இதை நல்லா கசக்கி இதில் ஃபுல்லாக நம்ம தூவி இறக்கணுன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆனோடனே இதில் நம்ம ஹோட்டல் மாதிரியே வேணும்னா இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் கடையிலேயே விற்கிது, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.